திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜோலார்பேட் ஜங்ஷன் இருக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள்னு இந்த ஊரை விட்டு வெளியில போகும்போது தான் தெரியுது. நம்மள நிறைய பேர் வேலைக்கோ படிக்கிறதுக்கோ கல்யாணம் ஆகி வேற ஊர் போனாதான் தெரியுது நம்ம ஊர்ல ரயில்வே வசதி இருக்கிறதுனால எவ்வளவு வசதியா இருக்கு. நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு. நம்ம வெளியூர் போனதுக்கு அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க அவங்கவுங்க ஊருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணும். பண்டிகை நாள்ல ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடுவாங்க. அந்த ட்ரெயின்ல வெயிட் பண்ணி புக் பண்ணுவாங்க. ஆனா நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லைல்ல. இது மட்டும் இல்ல, பெங்களூர்ல இருந்து 3.5 மணி நேரம், சென்னையில இருந்து 4 மணி நேரம், கோயம்புத்தூர்ல இருந்து 5 மணி நேரம் தான். டக்குன்னு நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு வந்துடலாம். சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கையை பிடிச்சி திருத்தணி திருப்பதின்னு போகிறதுக்காக ட்ரெயின் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பு வேலைன்னு நம்மளே தனியா போயிருக்கோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பார்ட்னர் குழந்தைங்கன்னு எல்லாரோட சேர்ந்து வெளியூர்ல செட்டில் ஆகிறதுக்காக ட்ரெயின் ஏறி இருக்கும். ஆனா எப்ப ட்ரெயின் ஏறினாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கும். நம்ம ஊரை விட்டு போறோம், திருப்பி எத்தனை நாள் கழிச்சு ஊருக்கு வருவோம்னு. அதே நம்ம அங்கிருந்து திருப்பி ஜோலார்பேட் ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது ஜோலார்பேட்ன்ற போர்டை பார்த்தாலோ இல்ல வேர் இஸ் மை ட்ரெயின்ல ஜோலார்பேட் ஜங்ஷன் நியர்பைன்னு பார்த்தாலோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஜோலார்பேட் ஜங்ஷன்ல இருந்து பெங்களூர், அரக்கோணம், காட்பாடி, சென்னைன்னு டெய்லி வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. அதே ட்ரெயின்ல பொருள் சாப்பாடுன்னு வித்து அந்த பொழப்பை நம்பி இருக்கிறவங்களும் இருக்காங்க. திருப்பத்தூர்னு சொன்னா கூட அவ்வளவு ஈஸியா வெளியூர்காரங்களுக்கு தெரிஞ்சிடாது. ஆனா ஜோலார்பேட் ஜங்ஷன் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா கண்டிப்பா அவங்க லைஃப் டைம்ல இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. நம்ம ஜோலார்பேட் ஜங்ஷன்ல பகல் டைம்ல எந்த அளவுக்கு பேசஞ்சர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் நைட்டும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நீங்க எந்த டைமுக்கு வந்தாலும் ஆட்டோ, பஸ் வசதின்னு எல்லாமே இருக்கும். நம்ம ஜோலார்பேட் ஜங்ஷன் தான் தமிழ்நாட்டிலேயே டாப் 3 பிஸியஸ்ட் ஜங்ஷன். இந்த லாங் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரெயின்லாம் இங்க தான் ஹால்ட் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். லோகோமோட்டிவ் ஷெட் கூட இருக்கு. லோகோமோட்டிவ் ஷெட்னா இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் போறோம்ல, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா லோகோமோட்டிவ் ஷெட்ல ஸ்டாப் பண்ணி ரிப்பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 98% ஆஃப் ட்ரெயின் நம்ம ஜோலார்பேட் ஜங்ஷன்ல நின்றுடும். அட்லீஸ்ட் ரெஸ்ட்டுக்காச்சும் நின்றுடும். ஒரு 2% ஆஃப் ட்ரெயின் மட்டும் தான் நம்ம ஜங்ஷன்ல நிக்காது. பெரிய வருத்தம் அளிக்கக்கூடியது என்னன்னா வந்தே பாரத் நிக்காது தான். ஃபியூச்சர்ல அந்த ட்ரெயினும் கண்டிப்பா நிறுத்திடுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ ட்ரெயின் டிராவல் பண்ணீங்க? நம்ம ஜோலார்பேட் ஜங்ஷன்ல இருந்து எங்க ட்ரெயின் வழியா ஃபர்ஸ்ட் நீங்க போனீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட்டான ட்ரெயின் எதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க.